இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கண்ணே, ஜூஸ் சாப்பிடுறீங்களா? ஜூஸ்லாம் வேண்டாம். இந்த சிசிடிவி கேமரா இருக்கா கடையில்? எதுவும் இல்லையாண்ணே. நீங்க யாரு, போலீஸாண்ணே? நானா? நான் போலீஸில். நான் ஒரு ஸ்டோரில் வந்துச்சுங்க. நான் எம்எல்ஏவோட பையங்க. அப்படிங்களா? சிசிடிவி கேமரா இங்க இல்லண்ணே, ஆப்போசிட் கடையில் இருக்குண்ணே. எதிர்கடை இல்லையா? ஆமாண்ணே. சரி, சிசிடிவி கேமரா போட்டு வைங்க. அப்பதான் யார் வராங்க என்ன சரிங்க. வந்த வேலையை பார்ப்போம். பப்ளிக் சேஃப்டிக்காக சொன்ன. சரி வாங்க, நீ வாங்க. ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் சார். இதை வச்சுக்கோயா. இப்ப சொல்லு. யோ, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயா. யோ, ரொம்ப முக்கியமான விஷயமா டாக்டர் நான் பார்க்கணும்யா. இன்னும் வேணுமா? இந்தா வச்சுக்கோ, வச்சுக்கோயா. வை, உள்ள வை. போதுமா? போதும் சார். இப்ப சொல்லு சார், அவங்க வீடு. சொல்லியா. தயவு செஞ்சு யார்கிட்டயும் நான் சொன்னேன்னு மாட்டி விட்டுறாதீங்க சார். நான் சொல்ல மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். வரேன். சரிங்க சார். என்னங்க சார்? ரொம்ப நன்றி சார். வாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் வந்துருச்சு பாருங்க. பாருங்க, இந்த இது அவன் தானே? பாருங்க, அவன் தான். அதே மூஞ்சி தான். இதை வச்சு அவனை பிடிச்சிடலாம். சரிங்க, விடக்கூடாதுங்க அவனை. இது ஒன்று போதுங்க. மாட்டினா வாங்க. வாங்க போலாம். என்ன நீங்க வீடு தேடி வரீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். ரொம்ப அவசரம் மேடம். என்ன என்னைய பிரச்சனையில மாட்டி விட பாக்குறீங்களா? பிரச்சனையில மாட்டி விட கூடாதுன்னு தான் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மேடம், அந்த வீடு தான். வாங்க. அவங்க வந்துட்டாங்க மேடம். இங்கேயே எப்படியாவது பேசி அவங்கள அனுப்பிடுங்க. உண்மையை சொன்னா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். யோ, என்னையா சொல்ற? ஆமா மேடம், அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்காதீங்க. நீங்க என்னையும் மாட்டி விட்டுறாதீங்க. அவன் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் உங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் ஒளிஞ்சுக்கிறேன். மேடம், அவங்க வந்துட்டாங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு வந்தவங்களுக்கு குழந்தை பிறக்காத மாதிரி மாத்திரை கொடுத்திருக்கியே உன்ன. இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் கழிப்ப நீ? மேடம். என்ன மேடம்? என்ன மேடம்னு கேக்குறேன். செம்ம கடுப்புல இருக்கிறேன்னா ஏன் இது வரைக்கும் நான் இவ்வளோ பொறுமையாக இருந்ததில்லை. மரியாதையாக உண்மையை சொல்லுங்க டாக்டர். சொல்லிடுங்க. சொல்லு. நான் சொல்லிடுறேன். அவரு பணம் கொடுக்கறேனாரு. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா என் பசங்களை தூக்கிடுவேன்னு மிரட்டினாரு.
அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க? உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறனால தான் ஒட்டு மொத்த டாக்டருக்கும் கெட்ட பேர். ஐயோ என்னன்னே சொல்ற? ஆமாம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க போலீஸ்க்கு போனா நம்ம மாட்டிப்போமேனா? அண்ணே அண்ணே பயப்படாதண்ணே, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. என் முகத்தை பார்த்துட்டாமா, அவன் போட்டோவும் எடுத்திருக்காமா. அதுதான் பிரச்சனையே. சரி நீ பதட்டப்படாத, பொறுமையா இரு. அந்த வம்சத்தையே கருவ இருக்கிற வரைக்கும் நான் யார்கிட்டயுமே மாட்டவே கூடாது. ம். இப்போதைக்கு நீ அப்ஸ்காண்ட் ஆயிடு. எங்க போறதும்மா? எங்கேயாச்சும் போன நீ இந்த ஊர்லயே இருக்காத, நம்பரை மாத்திரு. என்கிட்ட அர்ஜென்ட்டா ஏதாவது பேசணும்னா என்னோட நம்பருக்கு ஒரு ஸ்மைலி இமோஜி மட்டும் அனுப்பு. நான் புரிஞ்சுக்கிறேன். நீ இங்க மட்டும் இருந்துராதனே, கிளம்பு. அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி. வெற்றி எங்க இருக்கீங்க? அந்த கடையில் இந்த ஜூஸ் கடை, அந்த இவன் அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு. அவன் அந்த வீடியோலாம் அந்த சிசிடிவி கேமரா எடுத்தாச்சு. யார் வெற்றி? யாரா? அதான் இந்த இவன் அந்த அரிசி மூட்டை தடியன் பாப்பாவை கடத்தினானே. அதாங்க நான் ரோட்டில் கூட துரத்துனேன். கண்டுபிடிச்சிட்டோம். அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் கழுத்தில் கத்தி வச்சானே, ஆஸ்பத்திரியில் மருந்து மேட்ரி அவன் தான் பண்ணியிருக்கிறான், கடத்தின மேட்ரி அவன் தான் பண்ணியிருக்கான். ரெண்டும் ஒரே ஆள் தான். சூப்பர் வெற்றி. அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. அது எப்படி அவனை சும்மா விடுவான்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஓ அப்படியா? வெற்றி நானும் வரேனே. எதுக்குங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை இந்த விஷயம் போலீஸோடலாம் நிற்காது. போலீஸ் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கட்டும், அவன் யார், இது எதுக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஆமாமா, அவனை விடவே கூடாது வெற்றி. நம்ம குடும்பத்தையே அழிக்க பார்த்தவன், அவனை விடவே கூடாது. என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. கூட யார் வேணா இருக்கட்டும், செத்தாங்க எல்லாம். ஆமா, நீங்க எந்த இடத்துல போயிட்டு இருக்கீங்க வெற்றி?